ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி போற்றி. அருட்குருநாதர் சிவஸ்ரீ கேதார சித்தர்பிரான் மலரடிகளுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. நந்தியம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. பாகம்பிரியார் உணனுரை மாதொரு பாகனார் மலரடிகள் போற்றி போற்றி. வெந்த வெந்நீரணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றோர் நின்ற அந்தணரை தொழுவார் அவலம் அறுப்பரே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம். திருக்குறள்வேல் ஜி வரதராஜனையா திருவடிகள் போற்றி போற்றி. தருமயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் எம் ஆதியே. என்னறிய பிறவிகளில் மானுடப் பிறவியே யாதினும் அரிது என கூறப்படுவது அதற்கு இயற்கையில் அமைகின்ற சிறப்பறிவு பற்றியே யாம் இனி அப்பி சிறப்பறிவினால் உண்டாகும் பயன் அன்பு என்னும் சிறந்த பண்பேயாகும். அந்த அன்பு என்னும் பண்பே உயிருக்கு உறுதியாய ஆன்ம லாபத்துக்கு வழியாகின்றது. அது பற்றியே திருவள்ளுவர் தமது நூலின் முற்பகுதியிலே அன்புடைமையை வலியுறுத்தி பேசுகின்றார். அன்பொடியைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்பொடியைந்த தொடர்பு. அன்பின் வலியது உயர்நிலை அகுதிலார்க்கு என்புதோள் ஓர்த்த உடம்பு என்னும் குறள்களால் மானுடப் பிறவி எடுத்ததே அன்பு என்னும் பண்பினை அடைதற்பொருட்டுதான் என்று அவர் கூறுகின்றார். இன்னும் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்பதனால் அன்பில்லாத உயிர் இறைவனது முனிவிற்கு ஆனாதலை அவர் விளக்கினார். எங்கள் ஆதி பரமாசாரியாரும் அன்பு மிக உண்டாய் அதிலே விவேகம் உண்டாய் துன்ப வினையை துடைப்பதுண்டாய் என்று அன்போடு கூடிய அறிவே உயிர்க்கு துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவதாகும். அன்போடு கூடிய அறிவே உயிர்க்கு துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவதாகும் என்று அருளிச் செய்தார். அன்பு தொடங்குவது உடலோடு தொடர்புடைய சுற்றத்தாரிடத்திலும் இந்த அன்பு இம்மை மறுமை பிறப்புகளில் உடல் நலத்தையே தரும். இப்படி தொடங்கிய அன்பு பின்பு உயிர்க்குயிராய் என்றும் உயிரோடு உடனாய் நின்று அதற்கு துணை புரிந்து வரும் இறைவனிடத்து சென்று வளர்தல் வேண்டும். என்றும் உயிரோடு உயிராய் நின்று அதற்கு துணை புரிந்து வரும் இறைவனிடத்து சென்று வளர்தல் வேண்டும். இந்த இறையன்பே பக்தி என சிறப்பித்து பேசப்படுகிறது.
சித்தமும் செல்லா சேட்சியனாகிய இறைவன் பக்தி வலையில் படுகின்றான். சித்தமும் செல்லா சேட்சியனாகிய இறைவன் பக்தி வலையில் படுகின்றான். இத்தகைய அன்பிலாதவர் எத்துணை கடுமையான நோன்புகள் நோற்பினும் இறைவனை அடைதல் இயலாது என்பதை திருமூலர் திருமந்திரத்தில் விளக்குகிறார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடுருகி அகங்குலை வார்க்கன்றி என் பொன் மணியினை எய்த உண்ணாதே என்று திருமூலர் திருமந்திரத்தில் விளக்குகின்றார். இத்தகைய இறையன்பாகிய பக்தியை பெருக்குவதில் ஈடும் எடுப்பும் இல்லாதது. மணிவாசகர் அருளிய திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்னும் பழமொழியே திருவாசகத்தின் பக்தி சிறப்பை தெளிவுற விளக்கும். திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும் என்கின்றார் சிவப்பிரகாச அடிகள். திருமுறைகளில் திருவாசகத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எப்படி என்றால், இத்திருவாசகத்துக்கு உரை கண்டவர் பலர். அவ்வுரைகளுள் தத்துவ கருத்தும் யோகநூல் பொருளுமாக அமைந்த உரைகளும் உள்ளன. நமது ஆதீன 8ஆம் திருமுறை வெளியீட்டில் இதற்கு குறிப்புரை அமைந்தது. எனினும் திருவாசகத்தின் பொருளை யாவரும் எளிதில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னும் கருத்தினால் நம் அன்பர் திருக்குறள்வேல் திரு ஜி. வரதராச பிள்ளை அவர்கள் திருவாசக எளிமை உரை ஒன்றை தாமே எழுதி அச்சேற்றி வெளியிடுவதை அறிந்து மகிழ்வுறுகின்றோம். திரு பிள்ளை அவர்கள் குருவருளை நிரம்ப பெற்றவர்கள். எங்கள் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ குறிஞான சம்பந்தரது அருட்திரு நோக்கமே இவரை பல்லாண்டுகட்கு முன்பே திருக்குறள் வேல் ஆக்கியது. அதற்கு காரணமாய் இருந்தது இவரது திருக்குறள் விளக்க உரையே. திருக்குறளுக்கு விளக்க உரை கண்ட இவர் இதுபொழுது திருவாசகத்திற்கு எளிய உரை கண்டு வெளியிடுகின்றார். 8ஆம் திருமுறையாகிய திருவாசகம் சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்ட குருவருளின் விளக்கமாக அமைந்தது. அதற்கு குருவருள் பெற்று சிவபூஜா துரந்தரராய் விளங்குகின்ற நம் ஆதீன பேரன்பர் திரு பிள்ளை அவர்கள் தெளிவுரை ஒன்றை வெளியிடுவது மிக மிக பொருத்தமே. இவ்வெளியீடு இவரது 60 ஆண்டு நிறைவிழாவை ஒட்டி நிகழ்வது மேலும் மகிழ்ச்சிக்குரியதாகின்றது. குருவருளை இனிது விளக்கும் சிவஞான போத சூத்திரம் தெளி பொருள் உரை ஒன்றும் இவரால் இதற்கு முன்பு எழுதப்பட்டு வெளிவந்துள்ளது. 8ஆம் திருமுறை உரையை வெளியிடுகின்ற இவர் 10ஆம் திருமுறையாகிய திருமந்திற்கு உரை காண்பதில் இதுபொழுது ஈடுபட்டுள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு சிவபூஜையிலும் சிவநெறி தொண்டிலுமே ஈடுபட்டிருக்கும் இவரது திருவாசக உரை இது போது திருவாசக செம்மலாகின்ற திரு பிள்ளை அவர்கள் தம் சுற்றத்துடன் சிவநெறி தொண்டு செய்து இன்னும் பல்லாண்டுகள் நீடு வாழவும் எங்கள் செந்தமிழ் சொக்கன் திருவருளை திருவடி பணிந்து வேண்டுகிறோம். பாய்ப்பரியோன் தந்த பரமானந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற் செய்து மாயக்கருவாத யாமறியா வாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊராளுந்தே.
சிவா திருச்சிற்றம்பலம். திருக்குறள் வேல் ஜி. வரதராஜன் ஐயா எழுதிய திருவாசகத்தின் பொருளுரையை அடியேனாகிய சக்திவேல் படித்து யான் பயன்பெற்று இறைவன் திருவருளை பெற ஆசைப்பட்டு அடியார் பெருமக்களும் திருக்குறள் வேல் ஜி. வரதராஜன் ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ள திருவாசக விரிவுரையை அவருடைய திருத்தாள் வணங்கி என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் நான் திருவாசக விரிவுரையை அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் பக்தகோடி பெருமக்களின் திருவடிகளுக்கும் சமர்ப்பணம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனின் திருவருளால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த எம்பெருமான் அருட்குருநாதர் சிவஸ்ரீ கேதார சித்தர்பிரான் மலரடிகளை வணங்கி பணிந்து வேண்டுகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். திரு பிள்ளையாளர்களது இத்திருவாசக உரையை பலரும் உணர்ந்து பயன்பெற வேண்டுவதுடன் இவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் தமிழ் தொண்டும் சைவத் தொண்டும் செய்து நலத்துடன் வாழ இறையருளை எண்ணி இறைஞ்சுகின்றேன். நலம். எம்பெருமான் ஈசன் மணிவாசகப் பெருமான் அருளிய திருவாசகத்தை நடராஜமூர்த்தி ஆனந்தமா தில்லை நடராஜமூர்த்தி தன் திருக்கரங்களால் எழுதிய திருவாசகத்தின் விரிவுரையை அடியேனுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் யான் படித்து அறிந்த வகையில் விரிவுரை செய்வதில் பெருமகிழ்ச்சி பெற்று இறைவனுடைய திருவடியை பணிந்து வேண்டுகிறேன். மணிவாசகப் பெருமான் அடியாரது வரலாற்றுச் சுருக்கத்தை தற்பொழுது பார்ப்போம். சைவ சமயாச்சாரியர்களுள் ஒருவராகிய மணிவாசகடிகள் அவதாரம் செய்த ஊர் திருவாதவூர். இது மதுரைக்கு கிழக்கே 12 மைல் தொலைவில் உள்ளது. இவர் வாழ்ந்த இடத்தில் இன்று ஒரு கோயில் கட்டப்பட்டுள்ளது. இவரது பிள்ளை திருநாமம் திருவாதவூரர் என்பர். மாணிக்கவாசகர் என்பது தீட்சாநாமம். இவர் அமாத்திய அந்தணர் மரபைச் சார்ந்தவர். அமாத்தியர் அமைச்சர் திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் பாடிய அருளிய நூல்களாகும். திருவாசகம் என்பது தெய்வத்தன்மை பொருந்திய மொழி என்பதாம். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பிரிந்த பின்னர் மீண்டும் இறைவனை சேர வேண்டும் என்று வருந்தி பாடிய பகுதிகளே திருவாசகத்தில் மிகப்பளவாகும். திருக்கோவையார் அகப்பொருள் துறையில் அமைந்தது. இவை இரண்டும் 8ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன.
அடிகளது காலத்தை ஏனைய மூவரது காலத்திற்கு உட்பட்டது என்றும் சிலர் பிற்பட்டதென்றும் பல ஆதாரங்களை காட்டி கூறி வருகின்றனர். எனினும் வாதவூரடிகள் கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர் அல்லர் என்பது எல்லோருக்கும் உடன்பாடு. இவர் இளமையிலேயே எல்லா கல்வியும் நிரம்ப பெற்று திறம்பட விளங்கினார். பாண்டிய மன்னன் இவரது திறமையையும் தகுதியையும் அறிந்து தனக்கு அமைச்சராக ஏற்றுக்கொண்டான். இதுதான் திருவாசகத்தில் மணிவாசகப் பெருமான் நரகொடு சுவர்க்க நானிலம் புகாமல் பரகதி பாண்டிய கருளினை போற்றி, நரகொடு சுவர்க்க நானிலம் புகாமல் பரகதி பாண்டிய கருளினை போற்றி என்ற அகவலிலும் இன்னும் பிற பகுதிகளிலும் பாண்டிய மன்னனை பற்றிய குறிப்பை நோக்கும் பொழுது அடிகளுக்கும் பாண்டியனுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு விளங்கப் பெறுகிறது. இவர் பாண்டியன் ஏவலால் பெரும்பொருள் கொண்டு குதிரை வாங்கும் பொருட்டு கீழே கடற்கரைக்கு சென்றார். அப்பொழுது வழியில் திருப்பெருந்துறையின் கண் அடிகளது முன்னை தவத்தால் முற்பிறவி சிவதவத்தால் சிவபெருமான் ஆசிரிய திருங்கோலம் கொண்டு குருந்தமர நீழலில் அடியார் உடைசூழ வீற்றிருக்க கண்டார். அங்கே காந்தம் கண்ட இரும்பு போல அவர்பால் ஈர்க்கப்பட்டு அவரை வணங்கினார். உருவடிவாய் காட்சியளித்து அறவாளி அந்தணன் அஞ்செழுத்தொருள் மொழியை உபதேசம் செய்து ஆட்கொண்டான். அறவாளி அந்தணன் அஞ்செழுத்தொருள் மொழியை உபதேசம் செய்து ஆட்கொண்டான். சீரார் பெருந்துறையில் எளிவந்திருந்திறங்கி என்னறிய இன்னருளால் அழிவந்த அந்தணனை பாடுதுங்கானம்மானாய் என்றும் உய்யும் நெறி காட்டி வித்திட்டிங்கோரது உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே. ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே என்று கூறியவற்றால் இதனை நாம் அறியலாம். அடிகளை ஆட்கொண்ட பின்பு இறைவன் நீ தில்லைக்கு வருக என்று சொல்லி அடியார்களுடன் மறைந்தருளினான். இனி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடிமை தம்மை மறைந்து அவனையே நினைக்கும் இயல்பினர் ஆயினார். தமக்கென ஒரு செயலின்றி எல்லாம் அவன் செயலே என்றிருந்தார். தமக்கென ஒரு செயலின்றி எல்லாம் அவன் செயலே என்றிருந்தார். குதிரை வாங்குவதற்கென்று கொண்டு வந்த பொருள் எல்லாவற்றையும் இறைவன் திருப்பணிக்கும் இறைவன் அடியார்களுக்கும் செலவிட்டார். அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே எனையாய் எனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ எனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்பதனால் எல்லாம் இறைவனின் பொருளேயாதலால் அவனது திருப்பணிக்கு செலவு செய்தல் பொருத்தந்தானே. இந்த பூவுலகில் இருக்கும் எல்லா பொருளும் எல்லா ஜீவன்களும் எல்லாம் இறைவனின் அருளால் இருக்கப் பெறுகின்றன. எல்லாம் இறைவனுடையது.
நமக்கென்று எதுவும் இல்லை. நாம் கொண்டு வந்ததும் எதுவும் இல்லை, கொண்டு போகப் போவதும் எதுவும் இல்லை. ஆதலால் எல்லா பொருளும் இறைவனுடையதே. ஆனால் இச்செய்தியினை உணர்ந்த பாண்டியன் சினமுற்று அடிகளுக்கு திருமுகம் அனுப்பி அழைத்தான். அடிகளுக்கு தம் நினைவு சிறிதே வரப்பெற்றதும், அவர்தான் எந்த நேரமும் மணிவாசக பெருமான் எம்பெருமானையே நினைச்சிக்கிட்டு இருக்கிறாரே, திருமுகம் கண்ட மணிவாசக பெருமானுக்கு சிறிதே நினைவு வரப்பெற்று தம்மை ஆட்கொண்ட பெருமானிடம் சென்று முறையிடுகிறார். எம்பெருமான் குதிரைகள் மதுரைக்கு வந்து சேரும், அஞ்சாது போய் வருக என பெருமானுடன் விடை தந்தருள அடிகள் மதுரைக்கு திரும்பி பாண்டியனிடம் இந்நற்செய்தியினை கூறினார். எனினும் குறித்த நாளில் குதிரைகள் வராது போகவே பாண்டியன் தண்டலாளரை ஏவி அடிகளை சிறைப்படுத்தி துன்புறுத்த செய்தான். அடிகளுக்கு அருள் புரிவான் வேண்டி காட்டில் திரியும் நரிகளை குதிரைகளாக்கி தேவகணங்களை பாகர்களாகவும் தானே குதிரை சேவகனாகவும் குதிரை சாத்தோடு மதுரை மாநகரம் வந்தான். இவ்வரலாற்று உண்மையினை பின்வரும் அடிகளது வாக்குகளால் இனிது அறியலாம். குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய் தானெழுந்தருளியும் அரியொடு பெறமற்களவறியொன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் மதுரை பெரும் நன்மாநகரிறந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் என்பன மணியான மணிமொழிகள். பாண்டியன் தன் ஏவலால் குதிரைகள் வருகின்றன என்பதை அறிந்ததும் பெருமகிழ்ச்சியுற்று அடிகளையும் அழைத்து கொண்டு குதிரை சேவகனை வரவேற்று மரியாதை பலவும் செய்து இனித்திருந்தான், இன்பமுற்றிருந்தான். மணிவாசகப் பெருமானுடைய இடரை தீர்க்கும் பொருட்டு கொண்டு வந்த குதிரைகள் அன்று இரவே மீண்டும் நரிகளாகி குதிரை கொட்டத்தில் ஏற்கனவே உள்ள குதிரைகளுக்கும் ஊறு செய்து மதுரை மக்களுக்கும் தீமை புரிந்து காட்டுக்கு ஏகின. இதனை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் வெகுண்டு கோபம் கொண்டு தண்டலாளரை ஏவி அடிகளை ஒருக்க செய்தான். அதனால் அடிகள் ஆற்றாது அழுத துன்பத்தை போக்கும் பொருட்டு வைகை ஆற்றில் பெருவெள்ளம் புரண்டு வருமாறு பெருமான் அருள் புரிந்தார். வெள்ளம் இருகரைகளையும் உடைத்துச் சென்று மதுரை மாநகருக்கு பெருஞ்சேதம் விளைவித்தது. பாண்டியன் அடிகளுக்கு விளைத்த துன்பமே வெள்ளத்திற்கு காரணம் என்று தெரிந்து அவரை பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானை விடுவித்தார். வெள்ளம் குறைந்தது. நகர மக்கள் அனைவரும் கரையினை அடைப்பதற்கு பங்கு பிரித்து கொடுக்க மன்னன் அறிவுறுத்தினான். பாண்டிய மன்னன் மன்னனாக ஆணையால் வந்தி என்னும் தவமுதியாளுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கினை அடைக்க எம்பெருமானே வந்தான். அவள் விற்கும் பிட்டை தவிர கூலி கொடுக்க முடியாத நிலையினையும் அதனையும் மகிழ்ச்சியோடு ஏற்றருளிய பெருமானது எளிமையினையும் அடிகளது வாக்குகளால் அறியலாம். ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் என்றும் மண்பால் மதுரையிற் பிட்டமுது செய்தருளி மண்பால் மதுரையில் பிட்ட
திட்டமுது செய்தருளி என்றும் கூறிய பகுதிகளை திருவாசகத்தில் காணும் பொழுது எம்பெருமான் அடியவர்க்காக மண் சுமந்து வந்தார் என்பது தெளிவுபடுகிறது. வேளையில் ஆனால் வந்தியின் ஆளாய் மண் சுமந்தருளிய பெருமான் வேளையில் கருத்தும் சிறிதுமின்றி பொழுதுபோக்கியதும் கரையை அடக்க மண்வெட்டியை எடுத்து மண்ணை எடுத்துக்கொண்டு கரையில் போடாமல் ஆற்றில் கொட்டுவதும், மல்லாந்து படுத்துக்கொண்டு பாடல் பாடுவதும் விளையாடுவதுமாயிருந்த எம்பெருமான் பின்னர் பாண்டியனால் பிறம்படிப்பட்டதும் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமுதிரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் என்று அடிகளது வாக்கால் உணரலாம். பின்னர் பெருமான் வந்திக்கு முக்தியளித்து மறைந்தான். பெருமான் நம்பினோரை கைவிட மாட்டான் அன்றோ, பக்தி வளையிற்படுவோன் காண்க என்ற அடிகள் வாக்கையும் இவ்விடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அடிகளுக்காக பெருமான் நதிரியை குதிரையாக்கியதும், வைகையில் நீரை பெருக்க செய்ததும், மண் சுமந்து பிறம்படிப்பட்டதும் உணர்ந்த பாண்டியன் மனம் மிக வருந்தினான். அடிகளுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து அவர் விடுப்பம்போல் நடந்து கொள்ள உதவினான். அடிகள் பின்னர் ஆளவாய் அண்ணலிடம் பிரியா விடைபெற்று திருப்பெருந்துறைக்கு வந்தார். பெருமானை பிரிந்த பின்னர் தாம் படும் துயரினை எண்ணி அழுது கொண்டே இருந்தார். அவ்வாறு அழுது பாடிய பாடற் பகுதியே திருச்சதகமாகும். அடிகள் பெருமான் அருளால் அங்கிருந்து உத்தரகோசமங்கை வந்து சேர்ந்தார். தம்மால் தனித்து வாழ முடியாது பிற்பிட்டிருப்பது எண்ணி பாடிய பாடல்கள் நீத்தல் விண்ணப்பம். அங்கு அவருக்கு மீண்டும் பெருமானுடைய காட்சி கிடைத்தது. திங்குளவு சோலை திருவுத்திரகோசமங்கை தங்குளவு சோதி தனியுருவம் வந்தருளி எங்கள் பிறப்பெருத்திட்டெந்திரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் என்பதனால் இவ்வுண்மை விளங்கும். தில்லைக்கு வருக என்று அருள் வாக்கின்படி உத்தரகோச மங்கையிலிருந்து தில்லைக்கு புறப்பட்டார். வழியில் பல தலங்களை வணங்கிக் கொண்டு திருவிடைமருதூர் அடைந்தார். அங்கே இடைமருதி ஈசனை சிறப்பாக வணங்கினார் என்பதற்கு கருத்துருவாக அந்த இடைமருதில் ஆனந்த அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் ஓவல்லை கொய்யாமோ என்று கூறியதால் உணரலாம். இனி திருவாரூர் முதலிய தலங்களை வழிபட்டு கொண்டு திருக்களமலம் என்னும் ஸ்ரீகாழி பகுதிக்கு வந்தடைந்தார். அங்கே பெருமானது காட்சி கிடைத்தது. கழுகுதனன்றில் கழுமள மதநீர் காட்சி கொடுத்தும் என்ற அகவல் அடி அதற்கு அகச்சான்றாகும். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே
சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்ற மகுடத்தை பாடல்தோறும் இறுதியில் உடைய பிடித்த பத்தை அங்கருளிச் செய்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு திருக்கழுகுன்றத்தை அடைந்தார். அடிகள் திருப்பெருந்துறையில் குரு வடிவிற்கண்ட காட்சியை மீண்டும் இங்கு கண்டார். காணாதிருக்கோலம் நீ வந்து காட்டினாய்களுக்குன்றிலே, காணாதிருக்கோலம் நீ காட்டினாய் வலுக்கன்றிலே, காட்டினாய்களுக்குன்றிலே என்பது அவர் வாக்கு. இறுதியாக அடிகள் தில்லைக்கு வந்தார். அங்கே தங்கியிருக்கும் நாளில் புத்தரை வாதில் வென்று இலங்கை மன்னனது ஊமை பெண்ணை பேசும்படி செய்து புத்தரையும் அம்மன்னனையும் சைவராக்கினார் என்பதும் சொல்லப்பெறுகிறது. திருவாசகமும் திருக்கோவையாரும் கூத்தப்பெருமானால் எழுதப்பெற்று பெருமான் அருளால் தில்லையில் பொன்னம்பலத்தில் வைக்கப்பெற்றன. அவற்றை கண்ணுற்ற அர்ச்சகர் வியப்புற்று ஊர் மக்களுக்கு தெரிவித்தார். எல்லோரும் அடிகளை அடைந்து அவற்றின் பொருளை கேட்க அடிகள் அவர்களை அழைத்து கொண்டு பொன்னம்பலத்துக்கு வந்தார். தில்லைவாழ் 3000 அந்தணர்கள் உடைசூழ மணிவாசகப் பெருமான் பொன்னம்பலத்திற்கு வந்தார். பொன்னம்பலத்திற்கு வந்து திருவாசகத்திற்கு பொருள் கூத்தப் பெருமானே, திருவாசகத்திற்கு பொருள் கூத்தப் பெருமானே என்று கூறி சோதியில் மறைந்தார். மறைந்த நாள் ஆனி மாதம் மக நட்சத்திரம் என்று இன்றும் கொண்டாடப்பெறுகிறது. சிவமயம் சிவமயம் சிவமயம். திருச்சிற்றம்பலம். இன்று இப்பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திருவாசகம் தெளிவுரை விரிவுரை தொடரும். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்றெனக்காரமுதானாய் போற்றி, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, திருக்கடி மாடச் சென்றோர் அர்த்தநாரீஸ்வரா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், சிவசிதம்பரம். எல்லா உயிர்களும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எம்பெருமானே பரமகருணாநிதியே தங்களுடைய மலரடிகளை போற்றி வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம்.